वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृभाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத ஆශ්ரயாமஹ. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 35 இருந்துட்டு இருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 75 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை கடைசியா பார்த்த அந்த 75வது ஸ்லோகம் என்ன? புராசக்கரம் உபஸ்தாய தவோர்வீம் பிரதியாஸ்யதா ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிபதி அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகமானது திலீபனுக்கு வசிஷ்டர் பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. என்ன சொன்னார்? திலீபன் தனக்கு ஏன் புத்திர சந்ததி உண்டாகல அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் இடத்துல கேட்கிறான். அதற்கு தன்னுடைய தப்போபலத்தால ஞான திருஷ்டியினால வசிஷ்டர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துட்டு ஆழ்ந்த தியானத்துல இருந்துட்டு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, முன்பொரு சமயம் இந்திரனை உபச்சாரம் பண்றதுக்காக நீ அந்த தேவலோகத்துக்கு போயிருந்த. அப்போ அவனுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை செய்துவிட்டு பூலோகத்தை நோக்கி நீ வந்துட்டு இருந்த. அப்படி நீ வந்துட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வழியில அந்த கல்பகத்தரு என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு கீழே அவருடைய நிழலை ஆශ්‍රயிச்சிருந்த சுரபினா காமதேனு அங்க இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் அந்த 75வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 76, 77, 78 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த 76வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி சுரபேஹே பிரதட்சிணாயாக அகரணே காரணம் கதயதி. நீ இந்த மாதிரி தேவலோகம் போயிட்டு வரும்பொழுது பூலோகத்தை நோக்கி வந்துட்டு இருந்த. அப்போ ஒரு கல்பக விரக்ஷம்னு சொல்லக்கூடிய விரக்ஷத்தினுடைய நிழலை ஆශ්‍රயிச்சிருந்த காமதேனு, அதனுடைய பெயர் என்ன? சுரபின்னு பேரு. அந்த காமதேனுவை அங்க அது நிழல்ல இருக்கு அப்படிங்கறத கூட நீ பார்க்காம வந்துட்ட. அது மாத்திரம் இல்ல, நீ பார்க்காம வந்தது மாத்திரம் காரணம் இல்ல, அந்த காமதேனுவை நீ பிரதட்சிணமா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா? அப்பிரதட்சிணமா வந்துட்ட. இப்ப நம்ம கோவிலுக்கெல்லாம் போனா பிரதட்சிணம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி தான் வரணும். நம்ம ஒரு பசு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பசு நம்முடைய வலது பக்கம் அது இருக்கணும். அந்த நம்மளுடைய வலது பக்கமா வரா மாதிரி அந்த பசுவை நாம கடந்து போகணும். அப்பதான் அதுக்கு பிரதட்சிணம்னு பேரு. அந்த மாதிரி அந்த காமதேனுவை நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா? பிரதட்சிணம் பண்ணாத காரணத்துல உனக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கு. அந்த காமதேனுவை நீ என்ன பண்ணிருக்கணும்? பிரதட்சிணமா வந்திருக்கணும். நீ பண்ணாம வந்துட்ட அப்படிங்கிற விஷயத்த இந்த 76வது ஸ்லோகம் மூலமா தெரியப்படுத்துற. என்ன? தர்மலோப பயாத்ராஜ்ஞீம் ரிதுஸ்நானாம் இமாம் ஸ்மரன் பிரதட்சிண கிரியார்ஹாயாம் தஸ்யாம் துவம் சாதுநாச்சரஹ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். என்னன்னாக்கா, ஏதோ ஒரு அவசர வேலையா அவன் அவசர கதியா திரும்ப வந்துட்டு இருக்கான் பூலோகத்தை நோக்கி. அப்ப அந்த சமயத்துல இவனால அங்க இருந்த காமதேனுவை கவனிக்க முடியல. அது ஒரு தர்ம காரியம் இல்லையா? அத பண்ணல. அதனால துவம் சாது ந ஆச்சரஹா. என்ன அந்த சாது? பிரதட்சிண கிரியார்ஹாயாம் தஸ்யாம். ஆக்சுவலா அவருடைய சிந்தனைகள் வேற எங்கேயோ இருந்திருக்கு.
இங்க இருக்கக்கூடிய அந்த காமதேனுவை அவன் பார்க்கல, அதனால அவனால பிரதட்சணமா வர முடியல. இது என்ன ஆயிடுத்து? பிரதட்சண கிரியார்காயாம், பிரதட்சணம் பண்ண வேண்டிய அந்த காமதேனுவை நீ என்ன பண்ணிருக்க? பிரதட்சணம் பண்ணாம போயிருக்க. சாது ந ஆச்சரஹா. பிரதட்சணமா போயிருந்தா அது சாது, பிரதட்சணமா போல இல்லையா? அதனால சாது ந ஆச்சரஹா, உன்னால அந்த விஷயமானது அனுஷ்டிக்கப்படல. பிரதட்சணம் பண்ணிருக்கணும், ஆனா நீ பிரதட்சணம் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த இந்த 73வது ஸ்லோகம் மூலமா தெரியப்படுத்துற. பதச்சேதா தர்மலோப பயாது ராஜ்ஞீம் ரிதுஸ்நாதாம் இமாம் ஸ்மரன் பிரதட்சிண கிரியார்காயாம் தஸ்யாம் துவம் சாது ந ஆச்சரஹ இதி பதச்சேதः. அன்வயः ரிதுஸ்நாதாம் இமாம் ராஜ்ஞீம் தர்மலோபயாத் ஸ்மரன் பிரதட்சிண கிரியார்காயாம் தஸ்யாம் துவம் சாது ந ஆச்சரஹ. प्रतिपदार्थः ऋतुस्नाता ऋतुस्नातां रजसः कारणेन स्नाताम्. ஓ, இவன் என்ன பண்ணிருக்கான்? உனக்கு ரஜோ குணம், 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான குணங்கள் நம்ம கிட்ட இயல்பாகவே இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணோம்? சத்துவகுணத்தை மென்மேலும் வளர்த்துக்கணும், ரஜோ குணங்களையும் தமோ குணங்களையும் குறைச்சிக்கணும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? உன்னுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அப்படி ரஜஹா அப்படிங்கிற குணத்தினால காரணேன ஸ்நாதாம் இமாம் ஏதாம் ராஜ்யம் சுதக்ஷணம், அவனுடைய திங்கிங் எல்லாம் சுதக்ஷணா பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அதனால தர்மலோப பயாது தர்ம பிரம்சஸ்ய பீதேஹே ஸ்மரன்னு அனுத்தியாயன்னு. இப்போ நம்ம ஒரு விஷயத்திலிருந்து வேற ஒரு விஷயம் நினைச்சுட்டு இருக்கனாக்கா, அப்ப பண்ண வேண்டிய தர்ம காரியமும் என்ன ஆகும்? தடப்பட்டு போயிடும். அப்படியும் சில விஷயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி பிரதட்சண கிரியார்காயாம் என்ன பரிக்கிரமேன பரிக்கிரமணே கர்மணி யோக்யாயாம், அதாவது சுத்தி வர்றதுன்னு பேரு பிரதட்சணம்னா. தஸ்யாம் அந்த சுரபியாம் அந்த காமதேனுவை துவம் திலீபா நீ சாது உத்தமம், சாதுன உத்தமம், நகி ஆச்சரஹ ந ஆச்சரஹ ந நகி இல்ல, என்ன பண்ணல? ஆச்சரஹன ஆச்சரணம் கிருத்தவான், நீ பண்ணல, அப்பிரதட்சணமா வந்துட்டப்பா. அதனால நீ உன்னால என்ன எடுத்துனாக்கா அந்த தர்ம விஷயம் அதெல்லாம் பிரதட்சணமா வருது அப்படிங்கிறது தர்மகார். அதை நீ என்ன பண்ண? தர்மத்துக்கு விருத்தமா வந்ததுனால அசாது. भावार्थः ऋतुगमनस्य अभावात् धर्मनाशः माभूति धिया सुदक्षिणाम् एव भवान् चिन्तयति स्म. मार्गे स्थितामपि कामधेनुं भवान् न लक्षितवान्, तस्याः सम्माननं न कृतवान्. அந்த காமதேனுவை நீ மதிக்காம வந்துட்ட அப்படிங்கிறது அவளுடைய, யாரு? காமதேனு சுரபியாக, அவளுடைய விஷயம். நீ வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்க, சுதட்சிணாவெல்லாம் நினைச்சுட்டு இங்க பண்ண வேண்டிய விஷயங்களை நீ பண்ணாம இருந்திருக்க. இதுதான் உன்னுடைய புத்திர சந்ததி இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றதா இந்த 76வது ஸ்லோகம். தர்மலோப பயாத்ராக்யம் ரிதுஸ்நாதாம் இமாம் ஸ்மரன் பிரதட்சிண கிரியார்காயாம் தஸ்யாந்தம் சாதுநாச்சரஹா. இது 76வது ஸ்லோகம். தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 77. என்ன ஸ்லோகம்? அந்த 77வது ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி சுரபிஹி திலீபஸ்ய கிருதே தத்தம் சாபம் வர்ணயதி. நீ அந்த காமதேனுவை அவமதிச்சுட்டு பிரதட்சிணமா வராம அப்பிரதட்சிணமா வந்துட்ட. அப்படி வந்ததுனால அந்த காமதேனுவானவள் உனக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கா, உன்னை சபிச்சிட்டாப்பா. அந்த காமதேனு சபிச்சதனுடைய காரணத்தினாலதான் உனக்கு இந்த புத்திர சந்ததியானது ஏற்படல. அவ என்ன பண்ணிட்டுக்கா? துவாம் சசாப, உன்னை சபிச்சிட்டா. சம்பிரதி சுரபிஹி திலீபஸ்ய கிருதே தத்தம் சாபம் வர்ணயதி. அந்த காமதேன திலீபனுக்கு என்ன சாபம் கொடுத்ததோ
அந்த சாபத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இந்த 77வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? அவஜானாசி மாம் யஸ்மாது, இல்லையா? அதஸ்தேன பவிஷ்யதி மத் பிரசூதிம் அனாராத்ய பிரஜேதி த்வாம் சசாபசா. அவஜானாசி மாம் யஸ்மாது அதஸ்தேன பவிஷ்யதி மத் பிரசூதிம் அனாராத்ய பிரஜேதி த்வாம் சசாபசா. சா சானா யாரு? அந்த சுரபி காமதேனு இருக்கு இல்லையா? துவாம் சசாப, உன்னை சபித்திருத்து. என்ன சபிச்சது அப்படின்னாக்கா, உனக்கு புத்திர சந்ததி அப்படிங்கிறது ந பவிஷ்யதி, உண்டாகாது. எந்த காரணத்தினால என்ன நீ வந்து மதிக்காம போனையோ, அவமதிச்சியோ, என்ன அவமதிச்சதுனால உனக்கு புத்திர சந்ததி அப்படிங்கிறது உண்டாகாது. எது வரைக்கும் தெரியுமா? மத் பிரசூதிம் அனாராத்ய, என்னுடைய மகள் இருக்கா, நந்தினின்னு பேரு. அவளை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவளுக்கு நீ பூஜைகளையும் புரஸ்காரங்களையும் செய்கின்ற வரை. ஒரு சாபம் அப்படின்னா அதுக்கு விமோச்சனம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். கேட்கிறான் சுவாமி, என்ன சாப விமோச்சனமே கிடையாதா? சபிச்சிருத்து, ஓகே. அதுல இருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னா, அதே ஸ்லோகத்தையே சொல்றார். அந்த சாபம் என்ன, சாபத்தோட விமோச்சனம் என்ன? மத் பிரசூதிம் அனாராத்ய, என்னுடைய மகள் நந்தினி என்பவளை நீ ஆராதிக்காத வரை உனக்கு புத்திர சந்ததி அப்படிங்கிறது ந பவிஷ்யதி, ஏற்படாது அப்படின்ட்டு. துவாம், உன்னை, சா அவள் என்ன பண்ணிட்டா? சசாப, சபித்து விட்டாள் அப்படிங்கிறத திலீபனிடத்துல வசிட்டர் என்ன சாபமோ அந்த சாபத்தை தெரியப்படுத்துறார். பதச்சேதா அவஜானாசி மாம் யஸ்மாத் அதஹ தே ந பவிஷ்யதி மத் பிரசூதிம் அனாராத்ய பிரஜா இதி துவாம் சசாப சா அப்படிங்கிறது பதச்சேதா அथवा பதவிபாகா. அன்வயா யஸ்மாத் மாம் அவஜானாசி, நீ காரணத்தால் நான் அவமதிச்சிருக்க. அதஹ, அதனால மத் பிரசூதிம் அனாராத்ய, என்னுடைய மகளை நீ ஆராதிக்காத வரையில் தே பிரஜா ந பவிஷ்யதி, உனக்கு அந்த பிரஜான புத்திர சந்ததி அப்படிங்கிறது ந பவிஷ்யதி, உனக்கு நீ பெறப்போவதில்லை. இதி சா, அவள் துவாம் சசாப பிரதிபதார்த்தா யஸ்மாத் யதா காரணாத் மாம், மாம்னா யாரு? மா காமதேனும், அவஜானாசி திரஸ்காரம் கரோஷி, உதாசீனப்படுத்துறதுன்னு அர்த்தம். அத்தஹ தேர்ஃபோர் தேன காரணேன மத் பிரசூதிம், அதாவது மம சந்தானம், எனக்கு குழந்தை பிறக்க போறது, அவ பேரு நந்தினின்னு பேரு. அப்படி அனாராத்ய, அந்த நந்தினியை அசேவித்வா, நீ ஆராதிக்காத வரையில் தே பவதா பிரஜா சந்தானம், உனக்கு அந்த சந்தானமானது புத்திர சந்ததியானது ந ந ந ந நஹி பவிஷ்யதி சம்பத்ஸ்யதே, உண்டாக போவதில்ல. ஏவம் சா, அந்த சுரபிஹி காமதேனுஹு துவாம் பவந்தம், பவந்தன யாரு? திலீபனாகிய உன்னை, சசாப நாம சாபம் தத்தவதி இத்யர்த்தः. பாவார்த்தः மம சந்ததேஹே ஆராதனம் வினா பவதः சந்ததிः ந பவிஷ்யதி இதி சா சுரபிः காமதேனுஹு திலீபாய துப்யம், அதாவது உன்னை பொருட்டு சாபம் தத்தவதி, சாபத்தை கொடுத்துட்டா. இது வசிட்டா உக்தவான் அப்படிங்கிற விஷயத்த வசிட்டர் திலீபனிடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த 77வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 78. அது என்ன? 78வது ஸ்லோகம். அதுல என்ன வர்ணிக்கிறார் கவி? சம்பிரதி ஷாபஹா கதம் ந ஸ்ருதஹா இது வர்ணயதி. அப்போ திலீபன் கேட்கிறான் வசிட்டரத்துல, சுவாமி எல்லாம் கரெக்ட் சுவாமி, நான் வந்துட்டு இருந்தேன், என்னுடைய நினைவுல வேற ஏதோ இருந்தது, சுதட்சிணாவதிலாம் நினைச்சுட்டு இருந்தேன், கரெக்ட். ஆனா அந்த காமதேனு எனக்கு சாபம் கொடுத்ததை என்னால ஏன் கேட்க முடியல?
என் காதல விழறா மாதிரி தானே அந்த சாபத்தை கொடுக்கணும். சரி, நான் தான் கேட்கல, எனக்கு தேர் ஓட்டியா இருந்தான் இல்லையா என் சாரதி, அவனுக்காக அதை கேட்டுக்கணும் இல்லையா? அப்படி கேட்காத மாதிரி மௌனமா சாபம் கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரி திலீபன் கேட்கிறான். அதற்கு வசிஷ்டர் விளக்கம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன? சம்பிரதி ஷாபஹா கதம் ந ஸ்ருதஹா இது வர்ணயதி. சுத்தம்னா கேட்கறது. காதல ஏன் வேலை சுவாமி அந்த சாபம் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? அது ஏன் காதல விழல, எந்த காரணம் அப்படிங்கறத வசிஷ்டர் தெரியப்படுத்துறார். சசாபோ நத்வயா ராஜன் நச்சசாரசினா ஸ்ருதஹா நதத்யாகாச கங்காயாக ஸ்ரோதஸ் யுத்தாம திக்கஜே அப்படிங்கிறது 78வது ஸ்லோகம். இப்போ நீ வந்துட்டு இருந்த இல்லையா, அதே மார்க்கத்துல அங்க கங்கைன்னு சொல்லக்கூடியவள் ஆகாச கங்கா இருக்கா இல்லையா, அதனுடைய நதி அப்படியே பிரவாகமா ஓடின்னு இருக்கு. திக்கஜங்கள்லாம் இருக்கு இல்லையா? திக்கஜனா அதாவது அந்த கஜம் திக்கஜம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த கங்கையினுடைய ஓசை, இந்த பிரவாகம் இருக்கு இல்லையா, அந்த பிரவாகத்தினுடைய ஓசையினால அந்த சுரபி காமதேனுவானவள் உனக்கு அளித்த அந்த சாபத்தை உன்னால கேட்கல. அப்படியே விளையாடுகின்ற திக்கஜங்களை உடைய அப்படியே நதி பிறண்டு ஓடுறது, அப்படிப்பட்ட பிரவாகம் அந்த ஆகாச கங்காயாக ஆகாச கங்கையினுடைய ஸ்ரோதசி. ஸ்ரோதசினா பிரவாகம். அது எப்படி இருக்கு தெரியுமா? உத்தாம திக்கஜே அப்படின்னா விளையாடுகின்ற திக்கஜங்களை உடைய அந்த சப்தமானது இருக்கு இல்லையா, அது நததி, அப்படி சத்தமிட்டு ஓடுறது. அது அப்படி நடனம் ஆடிண்டு திக்கஜங்களையே புரட்டி போடுற மாதிரி விளையாடின்னு இருக்கா மாதிரி ஒரு பிரவாகம். அந்த நதி ஆகாச கங்கா அப்படி போறது. அதனுடைய ஓசையினால இந்த நந்தினி இந்த காமதேனு சுரபின்னு சொல்லக்கூடிய காமதேனுவானவள் அளித்த அந்த சாபம் இருக்கு இல்லையா, அது அந்த சப்தத்தால துவயா உன்னால் ந ஸ்ருதா, உன்னால கேட்க முடியல. உன்னால மாத்திரம் இல்ல, சாரதினா ந நச்சஸ்ருதா, உன்னுடைய தேரோட்டி, சாரதினா யாரு? தேரோட்டியால கூட நச்சஸ்ருதா கேட்கப்படவில்லைப்பா. இந்த ஆகாச கங்கையினுடைய பிரவாக ஓசை இருக்கு இல்லையா, அது அந்த 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 ஓசையின் காரணமாக அந்த சாபமானது உன்னுடைய காதுல விழல, உன்னுடைய சாரதியாலையும் அது கேட்க முடியல அப்படிங்கிற விஷயத்த யார் தெரியப்படுத்துறா? வசிஷ்டர் திலீபனிடத்துல தெரியப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த 78வது ஸ்லோகம். சசாபோ நத்வயா ராஜன் நச்ச சாரதினா ஸ்ருதா நதத்யாகாச கங்காயாக ஸ்ரோதஸ் உத்தாம திக்கஜே அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா சஹா ஷாபஹா ந த்வயா ராஜன் ந ச சாரதினா ஸ்ருதஹ நததி ஆகாச கங்காயாக ஸ்ரோதசி உத்தாம திக்கஜே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா அதவா பத விபாகா. அதனுடைய அன்வயா என்ன பாருங்கோ. ஏ ராஜன், ஏ ராஜா, வசிட்டர் திலீபண்டத்துல சொல்றார், ஏ ராஜன் ஆகாச கங்காயாக உத்தாம திக்கஜே, இந்த விளையாடுகின்ற திக்கஜங்களை போல, அப்படி விளையாடுகின்ற திக்கஜங்களை உடைய அந்த ஆகாச கங்கா அவ எப்படி தெரியுமா இருக்கா அப்படின்னாக்கா, ஸ்ரோதசி அப்படி பிரவாகமா சப்தத்தோட பெருகி நததி அப்படி நடனமாடினே வந்துட்டு இருக்கா. அப்படி சத்தம், நதத்தினா சத்தம் போட்டுட்டே இருக்கா. அதனால ஷஹா ஷாபஹா, அந்த சாபமானது துவயா ந ஸ்ருதஹா, உன்னால் கேட்க முடியவில்லை. நச்ச சாரதினா ந ஸ்ருதஹா, உன்னுடைய தேரோட்டியாலும் அதை கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரதிபதார்த்தா ராஜன், ஹே திலீப, ஆகாசகங்காயாக திவஹ சுரநத்யாக, அப்படியே இந்த மேலேருந்து பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கு, சொர்க்கத்திலேருந்து வருது.
அந்த உத்தாம திக்கஜனக பந்தனேன முக்தே திசாம் கஜே, அப்படி கட்டி போட்ட யானை தன்னை விடுவிச்சுதான் எப்படி எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸோட அந்த ஸ்ரோதசி, அந்த ஜல பிரவாகம் நததி, அது மட்டும் இல்ல சப்தம் நததினா சப்தத்தோட குர்வதி சதி வித்தியமானே சஹ தாதிருஷா பூர்வோக்தா, அப்படி முன்னால சொல்லப்பட்ட அந்த சாபம், சாபகா இருக்குல்ல ஆக்ரோஷா, துவயா அந்த சாபமானது, துவயா பவதா உன்னால், ந நஹி ஸ்ருதா ஆகர்ணிதா ச ததா ச அத போல சாரதினா, சாரதினா யாரு, அந்த சூதேன உன்னுடைய தேரோட்டியாலும், ந நகி ஸ்ருதா ஆகர்ணிதா பாவார்த்தா, ஏ ராஜன் திலீப ஆகாஷே திவஹ சுரநத்யாஹ உத்கட்டே பிரவாகே திக்கஜாஹ மஜ்ஜந்தஹ ஆசன் ததா தேஷாம் மகான் கலகல சப்தா, அப்படியே அப்படி கோலாகலமான சப்தம் இருக்குல்ல, அது கலகல சப்தா ஸ்ரூயதே ஸ்ம தஸ்மின் சப்தே காமதேன்வா பிரதத்தः சாபः பவதா பவதः சாரதினாச்ச ந ஸ்ருதः. அப்பேற்பட்ட சாபம் அந்த நதியினுடைய ஓசையினால உன்னாலையும் கேட்க முடியல, உன்னுடைய தேரோட்டியாலையும் கேட்க முடியல அப்படிங்கிற விஷயத்த தெளிவா எடுத்து சொல்றார் யாரு, வசிட்டர். சோ இப்படியாக 78வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் 76, 77, 78ன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். தன்யவாதா. இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, கிளியர் பண்ண. Swami, the practicing ஏதாவது ஹெல்ப் பண்ணல கொஸ்டின்ஸ் அனுப்புறேன் சுவாமி, கண்டிப்பா அனுப்புறேன். Okay. அனுப்புறேன் சுவாமி, போஸ்ட் பண்றேன். ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ 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 ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ.